வேலைங்கின மாதிரி தான் போக. என்னப்பா டப்பா காலங்காத்தால உருண்டிருக்கியாப்பா வீட்டுக்குள்ள, ஏன்பா இப்படி கொடுமை பண்ற? சத்த கடம் இருக்கே மாட்டேன். என்ன இவருக்கு சடனா இப்போ ஏதோ தீபக் மேல வன்மம் வந்துட்டு ப்ரோ. தீபக் நல்ல கைத்தட்டல், நல்ல பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு அங்கே சேதனை நல்ல கைத்தட்டல் கொடுத்துட்டாப்ல. போன வாரம் நல்ல கேப்டன்சின்னு சொல்லி பாராட்டு வாங்கிட்டாப்ல, எல்லாம் வாங்கிட்டே இருக்காப்ல. இந்த ஆள் மனுஷன் விட்டு அப்படியே மேலே போயிருவா போல. இந்த மனுஷன் பிடிச்சி அப்படியே கீழே எழுத்து போடணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சின்ன ஒரு வார்த்தை விட்டா கூட அந்த வார்த்தையை பிடிச்சி வச்சுட்டு அந்த வார்த்தையிலே தொங்கிட்டு இருக்காப்ல நம்ம டப்பா. ஸோ காலங்காத்தால வீட்டுக்குள்ள டப்பா உருண்டு எங்கெல்லாமோ உருண்டு போயிருக்குது. முக்கியமாக டப்பாவை இப்போ நான் அடிக்கலான் இருக்கேன். ஸோ வானக மக்கள், நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. முதல் ப்ரோமோ எடுத்தோடனே அங்கே என்ன சீன் நடக்கு தெரியுமாப்பா? அங்கே கிச்சனில் உட்காந்து நம்ம தீபக் வந்து சும்மா அந்த டீ போட்டுட்டு இருக்காப்ல. அப்பதான் சடனா அங்கே அருண் என்ட்ரி கொடுத்துருக்காப்ல. அருண் என்ட்ரி கொடுத்தா தீபக் என்ன சொல்லியிருக்காரு, வாங்க ட்விஸ்டர் அப்படி சொல்லி கூப்பிட்டுருக்காப்ல. ட்விஸ்டர்னு கூப்பிட்டேன்னு இவர் இருக்காரு என்ன பண்ணிட்டாப்ல, வாங்க ஸ்கில்டு ஒர்க்கர்னு சொல்லியிருக்காப்ல. இந்த இடத்துல நான் அருண் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறோம். நேற்று நீங்க தான் பெருசா அந்த ட்விஸ்டர்னு போட்டிருக்க சூப்பரா இருக்கு மச்சான், நீ தானே மச்சான் பேர் கொடுத்தா வேற லெவல் மச்சான்னு சொல்லிட்டு சத்யாட்ட சொன்னீங்க. அப்போ இன்னைக்கு அதே பேரை யூஸ் பண்ணும்போது ஏன் கோவப்படுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அதே பேரை யூஸ் பண்ண போய் எதுக்கு கோவப்படணும்? அவ்வளோக்குள்ள உங்களுக்கு என்னங்க பஞ்சாயத்து? அதை வேணும்னு சொல்லி ட்ரிகர் பண்ணுறாங்க பாருல, ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா நேற்று இந்த பிரச்சனை வந்துச்சுல, இந்த ஸ்கில்டு ஒர்க்கர் லேபர் ஓரியன்ட் ஒர்க்கர்னு சொல்லி வந்துச்சுல, அதை வச்சு இப்போ பஞ்சாயத்து பண்ண முடிவு பண்ணிட்டு வாங்க ஸ்கில்டு ஒர்க்கர்னு சொல்லி சொல்கிறாப்புல. சொல்லி முடிச்சோன்னே அங்கே காஃபி எல்லாருக்குமே டீ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கப்பில் பாதி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனை எடுத்திருக்க சாமானே 3000 தான் எடுத்திருக்கான். ஓகேவா? நேற்று இவனை இந்த அது என்ன ஷாப்பிங் டாஸ்க்கில் ஃபுல்லாக கோட்டை விட்டு வெறும் 3000 தான் சம்பாதிச்சிருக்கான். அப்போ காப்பி அங்கெல்லாம் கொஞ்சம் பாதி கிளாஸ் தான் ஊத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப கேட்டிருக்காப்ல, என்ன காஃபி இவ்வளவுதான் இருக்கு, என்ன இவ்வளவுதான் சீனி இருக்குன்னு கேட்டிருப்பாங்க போல. அப்ப அங்க கிண்டலா நம்ம தலைவர் என்ன பண்ணிருக்காப்ல, இவர் சொன்னார்ல ஸ்கில்டு ஒர்க்கர்னு, அதுக்கு இவர் என்ன பண்ணிருக்காரு, லேபர்ஸ்லாம் இவ்வளவுதான்ப்பா நாங்க முடிவு பண்ணிட்டோம், லேபர்ஸ்லாம் இவ்வளவுதான் சொல்லியிருக்காப்ல. இதுல வந்து தீபக் மேல தப்பு இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச லைட்டா தப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபன்னு கூட அப்படி சொல்லிருக்க கூடாது. பட் இருந்தாலுமே ஒரு உரிமையில தான் அவர் சொல்றாரு. புரிஞ்சா ஒரு உரிமையில தான் இவ்வளவு நாள் சார் ரைட்டு, அருண் நம்ம தம்பி, விஷால் நம்ம தம்பி, சத்யா நம்ம தம்பின்னு சொல்லிட்டு தீபக் அவர்கள் ஒரு மாதிரி ஒரு உரிமையில தான் கூட பழகிட்டு இருந்தாங்க. அதை வச்சுட்டு ஒரு ஃபன்னா பா லேபர்ஸ்க்குலாம் அவ்வளோதாப்பான்னு சொல்லி ஒரு ஃபன்னா சொல்றாப்ல. இவர் இதை நினைச்சா ஃபன்னா எடுத்துருக்கலாம். ஆனால் ஃபன்னா எடுக்காம இவர் என்ன பண்றாரு தெரியுமா, ஓகே நீங்க ஸ்கில்டு ஒர்க்கர் எல்லாம் சேர்ந்து குடிங்க, எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. அப்போ இந்த இடத்துல ஒரு பார்த்துக்கிட்டே என்னத்தை போட்டு வளம்பிட்டு இருக்காங்க, நீங்கள் எதுக்கு வந்தீங்க, அங்கே வெஷல் வாசிங் தானே வந்தீங்க, அந்த வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே இவங்க சும்மா இல்லாமல் தீபக்கை போட்டு ட்ரிகர் பண்ணுற மாதிரி நிறைய வார்த்தையை விட்டுட்டு இருக்காப்ல. நீங்கள் தான் ஸ்கில்டு ஒர்க்கர், நீங்கள் குடிங்க, தயவுசெய்து இந்த வீட்டுக்குள்ள இந்த பாகுபாடு வைக்காதீங்க, நீங்கள் ஸ்கில்டு ஒர்க்கர், நாங்கள் வந்து லேபர் ஒர்க்கர், இந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்க பிரிக்காதீங்க, இந்த வீட்டை வந்து நான் சொந்தம் கொண்டாடுறேன், இது என் வீடு மாதிரி அப்படிங்கிறாப்ல. நான் ஒன்றும் இங்கே வேலை செய்ய வரலன்னு சொல்கிறாப்ல. இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் கேட்கணும், அப்போ எதுக்குன்னு டெய்லி சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க, வாரத்துக்கு ஒருக்கா பே அவுட்லாம் வரும்ல, அப்போ அது எதுக்குன்னு சம்பளம் வாங்கிட்டு தான் இங்க வந்து இந்த வீட்டுல வேலை பார்க்குறீங்க, அதை முதல் புரிஞ்சுக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு தான் பேசிக்கினே இருக்கக்கூடாது. இருக்கிறவெல்லாம் பைத்தியக்காரன், இவர் மட்டும் தான் அறிவாளி, இவருக்கு மட்டும் தான் பேச தெரியும், ஏன்னு இப்படி பேசுற? டெய்லி உனக்கு இவ்வளவு சம்பளம் இருக்கு, அந்த சம்பளத்தை வாங்கி வீக்லி பேமெண்ட் உங்களோட அக்கௌண்ட்ல போய் விழுது. அப்போ இந்த வீட்டுக்குள்ள நீங்க வேலை செய்யணும் வந்திருக்கீங்க, அதாவது எங்களுக்கு வேலை செய்ய, எங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணதானே வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள லேபர்னு சொல்ற முன்னாடி இது என் வீடு, நான் சொந்தம் கொண்டாடுறேன், நான் வேலை செய்ய வரலன்னா எனக்கு புரியல. ஹீரோயிசம் பண்றதா நினைப்பா, எனக்கு புரியலையா? இல்லை அது நீ என்ன பேசினாலும் ஹீரோயிசம் ஆயிருமா, இல்லை நாங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அப்போ அதில் சும்மா இல்லாமல் தீபக் சும்மா இருப்பாரா? எப்பா நீ பிரித்து பேசிட்டே இருக்காத, சும்மா அந்த பாயிண்ட் பிடிச்சி வராத, அந்த பாயிண்ட் பிடிச்சிட்டியா, உனக்கு அந்த பாயிண்ட் மட்டும் கிடச்சா உனக்கு வேற பாயிண்டே கிடைக்கலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டைக்கு போறாப்ல. போகும்போது அங்கே தலைவர் வந்து என்ன பண்றாப்ல, ஒரு சில மேனிபுலேட்டிங் ஒர்க் எல்லாம் ட்ரை பண்றாப்ல. ஓகேவா? அது என்ன பண்றாப்லன்னு கேளுங்க. ஆமா நான் ட்விஸ்டர் தாங்க, ஆமா நான் ட்விஸ்டர் தான், இப்போ என்ன பண்ணுங்கிறீங்க? உங்களை மாதிரி ஒரு ஜாக்சன் துறை முன்னாடி நான் ட்விஸ்டராக தான் இருப்பேன், நான் என்ன உங்களுக்கு கப்பம் கட்டணுமா, நான் என்ன உங்களுக்கு வேலை செய்ய வந்திருக்கேன் சொல்லிட்டு எங்கெல்லாம கொண்டு போயிட்டார். ஜாக்சன் துறை கப்பம் கெட்டுதல் எங்க தெரியுதா எங்க கொண்டு போயிட்டு இருக்காரு, எங்கேயோ கொண்டு போயாச்சு. ஏதோ வீட்டுக்குள்ள இவங்க எல்லாரையும் அடிமை மாதிரி படுத்தி இவங்க எல்லாரையும் வேலை வாங்குற மாதிரியும், அவர் பெரிய ஜாக்சன் தர மாதிரியும், அவர் கீழே இவர் வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி எங்கெல்லாமோ கொண்டு போய் பேசுறாப்ல. அப்ப அந்த இடத்துல தீபக் டென்ஷன், நீ உண்மையான ட்விஸ்டரா, இப்பதான் எனக்கு தெரிய வருது. ஒரு வார்த்தை கிடைச்சா அந்த வார்த்தையை எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்விஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு ட்விஸ்ட் பண்ற. நீ ஒரு ட்விஸ்டரா, ஒரு கேவலவாதிடா, நீ ஒரு இன்னொன்னு ஏதோ போட்டு என்னது காரியவாதிரா அப்படின்னு போட்டு பயங்கரமா அடிக்கிறாப்ல. அடிச்சா அந்த இடத்துல திரும்ப தலைவர் ஒரு பாயிண்ட் பிடிச்சிக்கிறாப்ல. நான் இந்த வீட்டை ஓன் பண்றேன், நான் யாருக்கும் வேலை செய்ய வரல, நீ என்ன பார்த்து லேபர்னு சொல்லக்கூடாது, ஓகேவா? அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் கப்பம் கட்ட முடியாது, உனக்காண்டி நான் வேலை செய்ய வரலன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் பிடிச்சி கத்துக்கிட்டே இருக்காப்ல. அந்த இடத்துல தான் மஞ்சரி உள்ள வராப்ல. சரியா? மஞ்சரி உள்ள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க நீங்க பர்சனலா எடுத்துட்டு எல்லாத்தையும் கத்திக்கிட்டே இருக்காங்க, எல்லா விஷயத்தையும் பர்சனல் எடுத்துட்டீங்கன்னா அப்போ என்னதான் பேச முடியும்? ஒழுங்கா புரிஞ்சுக்கோங்க, அவர் என்ன சொல்றாரு புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபன் நோட்ல சொல்றத ஃபன் நோட்டா எடுத்துக்கோங்கன்னா எதுங்க ஃபன்னு, என்னங்க புரிஞ்சுக்கணும்? நான் மட்டும் தான் தப்பு பண்றேனா? அவர் தப்பு பண்ணலையாங்க, அவர் பேசுறதுல தப்பு இல்லைன்னு கேட்டப்போ மஞ்சரி திரும்ப அந்த இடத்துல ஒரு தெளிவாக ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அவர் பேசுனது தப்பு தான், ஆனா உங்ககிட்ட பேசினதான் தப்பு. ஒரு ஃபன்னா சொல்றாப்ல,
அவர் ஒரு ஃபன்னா உங்ககிட்ட எப்பவும் பேசுற மாதிரி ஒரு ஃபன்னா சொல்றாப்ல, அதை நீங்க சீரியஸா எடுத்துட்டு பர்சனல் எடுத்துட்டு இப்படி பேசினா எனக்கு புரியல. அவர் பண்ண தப்பு தாங்க, தப்புன்னு வச்சுக்கலாம். நீங்க எதுக்கு இப்போ பர்சனல் எடுத்து கத்திக்கிட்டே இருக்கீங்கன்னா என்னங்க ஆச்சு இந்த வீட்டில் எல்லாருக்கும்? நான் அப்படிதாங்க கத்துவேன், நான் அந்த வீட்டுல யாருக்கும் வேலை செய்ய வரல, இது என்னோட வீடுன்னு சொல்லி கத்திக்கினே இருக்கான். நான் லேபர்லன்னு கத்திக்கிட்டே இருக்கான். இந்த இடத்துல தீபக் சரியான ஒரு தக் லைஃப் கொடுத்துருப்பாங்க. நேரா வந்துட்டு நீ என்ன டீம் சார், நான் வெசல் வாஷிங் கழுவுடா அதை போய் அதை மட்டும் மாடு தேவையில்லாம பேசிட்டு இருக்கான்னு சொல்லி அடிச்சு விட்ருவாப்ல. அதையும் பிடிச்சி வச்சுட்டு கடைசியில் என்னதான் ஆச்சவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறான். புரியுதா? இந்த பிரச்சனைக்குள்ள வாங்க, எனக்கு உதவி பண்ணுங்க, என் சைடில் நில்லுங்க அப்படிங்கிறத அப்படி சொல்லாம சொல்றான். இது ஆக்சுவலாக ஒரு சண்டையில் இப்படி எவனா பண்றான்னா அவன் உதவி தேடுறான்னு அர்த்தம். அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அவர் அந்த இடத்துல என்ன சொல்றாப்ல, உங்களுக்குலாம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கிறாப்ல. இந்த இடத்துல அவர் என்ன பார்த்து நீ வேலை செய்ய வந்திருக்க, வேலை செய்ய, நீ வேலைக்காரன் தானே சொல்றாரு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு வார்த்தையை வர்றான். அங்க ஜெஃப்ரி பிடிச்சு தெளிவா கேட்கிறான். அவர் அப்படி சொல்லவே இல்லை. நீ என்ன டீம்னு தான் கேட்டார். நீ தான் வெசல் வாஷிங்னா அப்ப அதை மட்டும் பண்ணுன்னு தான் சொன்னார். நீ வேலைக்காரன் தானே, நீ கழுவ தானே வந்திருக்க, கழுவுற வேலையை மட்டும் பாரு. அவர் அப்படி எங்கேயுமே சொல்லவே இல்லை அப்படின்னு. எப்ப உங்களுக்கு என்னப்பா ஆச்சு அருண் கேட்கிறாப்ல, என்னப்பா ஆச்சு எல்லாரும் சேர்ந்து என்னப்பா அந்த மனுஷன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான்ப்பா பிரச்சனை கேட்கிறாப்ல. இந்த இடத்துல நான் ஒன்று கேட்கணும், உனக்கு என்னதான் பிரச்சனை? நினைப்போம் உனக்கு என்ன பிரச்சனை? தீபக் கைத்தட்டல் வந்ததா, இல்ல தீபக் 2 வாரங்களா தொடர்ந்து பாராட்டிட்டு இருக்கா, உனக்கு என்ன பிரச்சனை? அவர் சொன்ன வார்த்தை நார்மலா அவங்க கூட க்ளோஸா இருக்காரான்னு சொல்லிட்டு நார்மலா பேசுனது, அதை பிடிச்சி வச்சு நீ ஜாக்சன் துரைங்கிற கப்பங்கட்டன்மாங்கிற எங்கெல்லாமோ கொண்டு போயிருக்கான். எங்கெல்லாமோ கொண்டு போயாச்சு தலைவர், எங்கெல்லாமோ கொண்டு போயிட்டு கத்திக்கினே இருக்காப்ல. ஆனா இவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? இப்ப வெளியே இருந்து மக்கள் சப்போர்ட் பண்ணும். இவர் சொல்றது அதை கடைசி அதான் சொல்றாரு. வெளியே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் சும்மா லேபர்னு சொன்னா எனக்கு புரியலங்க. அப்ப என்ன வேலை செய்யறவங்க இலக்காரமா, வேலை செய்யறவங்களாம் டிவில தான் கொடுப்பாங்களா அப்படி சொல்லிட்டு வெளி உலகத்தை இவர் கனெக்ட் பண்றாரு. வெளி உலகத்துல இருந்து இப்போ ஒரு சப்போர்ட் தேடுறாரு. இப்போ என்ன பண்ணோம், மக்கள் வெளியே இருந்து பாருங்க, அங்க அருண் ஒரு நபர் நமக்காண்டி பேசுறாரு, நம்ம ஒரு லேபர்ஸ்காண்டி பேசுறாரு, லேபர்ஸ்லாம் என்ன இழிச்சவன் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு தலைவர் பாயிண்டை ட்விஸ்ட் அடிச்சு எங்க எல்லாமே கொண்டு போக ட்ரை பண்றாரு. ஆனா வீட்டுக்குள்ள ஒரு பேர் சப்போர்ட் கொடுக்கல. அப்ப தலைவர் கடைசியில் கடுப்பாய் வெளியே நடந்தாச்சு. ஓகேவா? வெளியே நடந்து போயிட்டு இருக்காரு. வெளியே நடந்து போகும்போதும் அவனுக்கே டப்பாடிங்க இப்படிதான் சொல்றாரு. அவருக்கே டப்பாடிங்கப்பா, வீட்டுக்குள்ள எல்லாரும் அவருக்கே டப்பாடிங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் என்ன சொன்னாலும் அவருக்கே சப்போர்ட் பண்றீங்க. அவங்களாம் என்னதான் ஆச்சு, நீங்களாம் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் தீபக் ஆப்போசிட்ல திருப்பி விடுறாப்புல. இதுல யார் மேல தப்புன்னு நமக்கே தெரியும். ஓகேவா? இதுல யார் மேல தப்பு, எவன் என்னத்த பண்றான்? ஏன்னா நேத்துல இருந்து நீ ஒரு பாயிண்ட் கிடைச்சா அந்த பாயிண்ட் மட்டுமே பிடிச்சி வச்சுட்டு எப்படியாவது சர்வே ஆயிடணும், எப்படியாச்சும் இங்க வந்து அழிச்சிடணும், ஏதோ ஒன்று பண்ணி அந்த இடத்த விட்டு அப்படியே ஒரு ஸ்கோர் பண்ணி வெளியே வந்துடணும்னு சொல்லி ட்ரை பண்ற. பட் அந்த ஸ்கோரிங் செட் ஆகல அப்படிங்கிறது உனக்கே தெரிஞ்சு முடிச்சுட்டு இப்ப என்ன பண்றாப்புல, இந்த ப்ரோமோ கடைசியில் பார்த்துருவீங்க. அப்படி மைக்கெல்லாம் கலத்தி அப்படியே பெட்ல போட்டுட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுற மாதிரி ஒரு சீனை போட்டுட்டு இருக்காப்ல. சேம் பட் டிஃபரெண்ட் அப்படின்னு மாதிரி இவரே ஒன்று பண்ணிக்கிறாரு. கார்னர் பேரனிஸ் கார்னர் அப்படின்னு மாதிரி இவரே போய் கார்னர்ல உட்காந்துக்கிறாரு. ஐயா, பழைய கடந்த சீசன்ல பார்க்க போனா புள்ளின்னு போச்சு. இந்த சீசன்ல ஒரு மார்க் பண்ணிட்டு இருக்காரு, மார்க்கிங் வேற பண்றாரு. இந்த சண்டைக்கு நடுவில் என்ன பண்றாரு தெரியுமா? அதை சௌந்தர்யா கண்டுபிடிச்சாங்க. பேசிட்டு இருக்காரு. அங்க தீபக் போட்டு அடி பொழந்துட்டு இருக்காப்ல. பொழந்தனே இவருக்கு என்ன பேசன்னு தெரியாம அப்படிங்கிறாப்ல. அதாவது சைட்ல இருந்து சௌந்தர்யா பார்த்துட்டு ஓ மார்க்கிங் அப்படின்னு சொல்லி சைட்ல இருந்து கத்திட்டு இருக்காங்க. இந்த மார்க்கிங்காச்சும் சேதனை கேட்பாரா இல்லை என்ன பண்ணுவாருன்னு கேட்குறேன். மொத்தத்தில் இவர் வேணும்னு இந்த வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமாக தீபக்கை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காப்ல. இதில் நான் ஒன்று சொல்லி ஆகணும், நீ ஒரு வேலைக்காரன் தான். எப்படி நீங்கள் எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே நீங்கள் எல்லாம் வேலைக்காரங்க தான். இதை போன சீசன் மாயாக்கா கூட சொல்லியிருப்பாங்க, நாங்கள் சம்பளம் வாங்குறோம், அந்த ஷோக்காண்டி உழைக்கிறோம், நாங்கள் அங்கே வேலை செய்ய போயிருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையாகவே நீங்கள் வேலை செய்ய தான் போயிருக்கீங்க. நீங்கள் வேலை செய்றீங்க, வேலை செஞ்சு ஒரு ஷோவை நடத்துறீங்க, அந்த ஷோவை நாங்கள் பார்த்து என்டர்டைன்மெண்ட் ஆகிறோம். இவர் இவ்வளோ பேசுகிறாருல, இன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, என்ன டாஸ்க்கு, மேனேஜர் வர்சஸ் ஃபேக்ட்ரி மேனேஜர் வர்சஸ் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் அப்படி சொல்லிட்டு அதில் இவர் ஒர்க்கரு என்ன போகிறாரு தெரில. இவர் பேசின பேச்சு இன்னைக்கு ஒர்க்கரை வேறு தூக்கி போட்டாங்க. அங்கே ஆமாம், அங்கே ஒர்க்கராக போட்டிருக்கு. அங்கே பார்த்தா ஃபேக்ட்ரி மேனேஜர் தீபக் முத்துக்குமரெல்லாம் இருக்காப்புல. இன்னைக்கு செத்தாப்புல அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு டாஸ்க் ஈவினிங் அப்புறம் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்லணுமா இந்த டப்பா என்ன பண்ணுதுன்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மாறகாம இல்லை. அடுத்த பார்க்கலாம்.